எங்க வீட்டு நாய கூட நான் அடைச்சு வச்சது கிடையாது. ராஜா மாதிரி இந்த என்ன உள்ள வச்சு பூட்டிட்டல்ல, உன்னை நடு ரோட்ல வச்சு நாய் சுடுற மாதிரி சுடல. என் பேரு பெரியசாமி இல்லடா. இந்த மாதிரி எல்லாம் வசனம் பேச சொல்லி உங்க அப்பா சொல்லி கொடுத்தானாக்கு விட்டு லே போயிருவேன். மரியாதையா கட்டுறேன். பங்காளி வக்கீல் கிட்ட வந்தானா? ஆமா வந்தா. காசை கண்ணுக்கு முன்னாடி எடுத்து நீட்டிட்டே இருந்தா. எனக்கு கூட வாங்கலாம்னு சபலம் தான். ஆனா ஒன்ன நினைச்ச வாங்காம விட்டேன். என்ன சொன்ன? என்னமோ இவனை லாக்கப் இருந்து ஜாமீன்ல இருக்குன்னு சொன்னா. அதெல்லாம் இங்க வச்சுக்காத, கோர்ட்ல வச்சுக்கிட்டேன். ஏய் மகனே, விடிய வரைக்கும் நீ அங்கதான் படுத்திருக்கணும். கோபப்படுறானா? சும்மா தமாஸ். ஏய் யாரா அவன் பம்பறவன்? எங்க பண்ணையாருக்கு சாப்பிட கொண்டு யாரா ஐயா? உள்ள இருக்கார அந்த ஐயாவுக்குங்க. இவரா? ஆமாங்க. அது உங்க பண்ணையில இருக்கும்போது ஐயா, இப்ப நொய்யா. எதுப்படா? டேய் கொண்டு வந்து வச்சுட்டு போடா. டேய் நில்றா. ஏண்டா நான் போலீஸ், அவர் சப் இன்ஸ்பெக்டர். நாங்க ரெண்டு பேருமே பொடி பொடியா மீச வச்சிருக்கோம். நீ கேடிக்கு சோறு கொண்டு வர்ற பேடி, உன் ஊரு போடி. நீ என்னடா பெருசா புளியாங்க மாதிரி மீசைய வளைச்சு விட்டுருக்கிற? டேய் நாளை காலையில உன்னை மீசியோட பார்த்தேன், ஆளையே காணாம அடிச்சிருவேன். மீசியா நீயான்னு யோசனை பண்ணிக்க. போடா. சும்மா கும்பிடாதீங்களா? ரொம்ப வளையாதீங்கடா. டேய் பங்காளி, என்ன கேரி நீங்க வைக்க சொல்லிட்டீங்க? நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம்னா? ஏன் பங்காளி அல்பத்தனமா அலையறீங்க? நோ, ஐ அம் டியூட்டி. இல்ல கேரியர் பெருசா இருக்கு, பெரிய இடத்துல போராக்கிரா செஞ்சு வச்சிருப்பாங்க, வாய்க்கு ருசியா திங்கலான்னு. இது உனக்கு வேண்டாம். நாயர் கடையில முட்டை பரோட்டா எலும்பு குழம்பு வாங்கி கொடுங்க. போடா. போலீஸ்காரன் வாங்கி போடுற சாப்பாடை சாப்பிடறதுக்கு நான் என்ன பிச்சைக்காரன் நினைச்சியா? என் வீட்டு சாப்பாடை எனக்கு குடுறா. ஏண்டா முதல்ல லாக்கப்புக்கு வந்தவனுக்கு பசிக்குமாடா? ஆறடுக்கு டிஃபன் கடையில சாப்பாடு கேக்குறா? நீங்க எல்லாம் பிறவி கிரிமினல்ஸ்ரா. போலீஸ்ல என்ன குடுக்குறாங்களோ அத மரியாதையா சாப்பிடணும், புரிஞ்சுதா? என்ன கூண்ல ஏத்திட்டான். அவனை சொறி நாய் அடிக்கிற மாதிரி நடு ரோட்ல அடிச்சு போட்டுட்டு செத்துட்டாங்கிற செய்தியோட இங்க வாங்க. இல்லனா என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க. போலீஸ் வேலையில சேர்க்கிறேன்னு கொண்டு போய் சேர்த்தீங்க. எப்படி அடிபட்டு வந்திருக்கான்னு பாருங்க. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா அப்புறம் என்ன உயிரோட பார்க்க முடியாது. ஏண்டி சப் இன்ஸ்பெக்டர் வராருன்னு சொன்னதும் ஊரே உன் புள்ளைய பார்த்து சல்யூட் அடிக்குது. அப்ப குளுகுளுன்னு இருக்குதுல்ல, அதே மாதிரிதான் அடிபட்டாலும் ஆறுதல் பட்டுக்கணும். நீ ஏன் ரிஸ்க் எடுத்து அவங்கள தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்க? என்ன பண்ணலாங்கற? அவங்கள மாட்டிக்கிட்டா புடி, இல்லன்னா ஸ்டேஷன் உட்கார்ந்து பேப்பர் படிச்சிருக்க வேண்டியதானே. உன்னை மாதிரி டீச்சரா பார்த்து பாஸ் பண்ண உண்டு. சாமியோ, பெரிய கவுண்டர் சின்ன கவுண்டர் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காருங்க. இப்ப சாராய கடை கவுண்டர் வீட்டுக்கு தான் போறேன். ஆமாங்க. சொல்லி வையே, ஒரு நாள் அப்ப மக ரெண்டு பேரையும் முட்டிக்கு முட்டி தட்டி அவங்க கோட்டத்தை அடக்குறான்னு. இங்க பாருங்க, இவன் இப்படிதான் பேசிட்டு இருப்பான். ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் வேகம் குறையும். ஏன் அமாவாசை, அந்த பிள்ளையார் கோயில் பூசாரி புரோக்கர் தானே? பின்ன தட்டுக்காசு நம்பி அந்த பழிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு மெயின் பிசினஸே தானுங்க. ஏகப்பட்ட ஜாதகம் வச்சிருக்காருங்க. மதுரை சில்லா வரைக்கும் ஆள தெரியும். ஊன்னு சொல்லுங்க, கொண்டாந்து காட்ட சொல்றேன். கவுண்டரையா, பொண்ணு ரொம்ப லட்சணமான பொண்ணுங்க. திண்டுக்கலுக்கு பக்கத்துல செத்தநாயக்கம்பட்டிங்கிற கிராமம். 15 ஏக்கராவில் திறந்தப்போட வீடு, நல்ல குடும்பம், 2 பெண் குழந்தைங்க. இந்தாங்க பொண்ணோட ஜாதகமும் போட்டோவும். அண்ணே, அண்ணிய பத்தியா தக்கறால? அப்புறம் பேசுறியா? அப்படியா? இது எப்படி இருக்கு? அது பிளாஸ்டர் கட்டெல்லாம் இருக்கறனால கொஞ்சம் காமெடியா இருக்கு. இல்லல இன்னும் காமெடியா இருக்கும். யா தண்ணி கொடுக்கல. உன் மூஞ்சிக்கு இது போதும், பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ஆமா, நீ என்ன கார்டு போட்ட? இந்த சீட்டை போறது காடி இத்தனை நேரம் சட்டு புட்டுன்னு எடுத்து ஆடுவாளா? ஆச்சு, பணத்தை எடுங்க. அப்பா, எப்பவும் நீங்களே தேய்ச்சிட்டு இருக்கீங்க? பிரெயின் பிரெயின் ரே, உன்னை மாதிரி தத்தி நினைச்சியா? 2 கட்டுக்கு 7 ஜோக்கரா? அப்பா, ஆட்டத்துக்கு உங்களுக்கு மட்டும் எப்படி இத்தனை ஜோக்கர் வருது? அதிர்ஷ்டமா? டைம் ஒர்க் அவுட் ஆகுதுல அப்பாவுக்கு. அதிர்ஷ்டமா? எந்திரிங்க,
ஏய், முதல்ல என்னடி, எந்திரிங்க. வாத்தியார் மாதிரி எந்திரிங்கப்பா, எந்திரிங்க. எந்திரிங்கப்பா, அட, கை எந்திரிங்க. விடுங்க. அட, அட, அம்மாடி இவ்ளோ ஜோக்கரா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களே. வாங்க, வாங்க. ஐயரே, வாங்க வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்துட்டு இருக்கேன் ஆ. சூலூருக்கு போயிருந்தேன் சரி. நம்ம கல்யாணிக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்திருக்கேன் பெரிய இடம் அட வீடு வீடுமா வீடு. அட நல்ல காரியமா தான் வந்திருக்கீங்க. வாங்க வாங்க உட்கார்ந்து வரல வாங்க. அது சரி ஆ. குடும்பமே சேர்ந்து விரட்டுதே அப்படி என்ன தப்பு பண்ணீங்க இந்த மலைக்காட்டுல பொழுது போக வேண்டாமா? போட்ட பாருங்க. பாக்குற மாதிரி இருப்பானுங்களா? பாருங்க பாருங்க பேரு பெரியசாமி நல்ல வசதியான குடும்பம் பாருங்க போட்டோவை மொழியே சரியில்லையே. 420 லுக் இல்லாமா? ஆமாப்பா காட்டுங்க. அதுல ஒரு சிக்கல் பையனுக்கு செகண்ட் பிசினஸ் உண்டு செகண்ட் பிசினஸா? அது என்னங்க? ஆல் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா உங்க அம்மாவுக்கு புரிஞ்சிருமா? அடியே கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு பாருங்க. ஐயோ, அப்படின்னா அந்த மாதிரி குடும்பம் நமக்கு வேண்டாங்க. ஆமா சாமி, அதை வாங்க உள்ள வைங்க. நீங்க அதை நீங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் போஸ்ட் ஆபீஸ் விட்டு வைங்க. அடுத்து எடுங்க. அதுவும் கோயம்புத்தூரா? ஆமாங்க அவன் நோட் அடிக்கிறான். ஆமாங்க ஆ? ஆ? இல்லைங்க இந்த அதானே. பையன் படிச்சுட்டு சொந்த ஊர்லயே சப் இன்ஸ்பெக்டரா இருக்காரு தங்கவேலுன்னு பேரு பாருங்க இந்த பார்ட்டி ஒரு டைப் இல்லமா? அக்கா, எங்க? கல்யாணி சிரிக்கிற சிரிப்பை பார்த்தா மாப்பிளைய புடிச்சிருச்சு போல் இருக்கா. அதுல ஒரு சிக்கல் அப்பாவுக்கு பையன் மேல ரொம்ப வருத்தம் ஏன் கண்ட பக்கம் கை நீட்டுறானா? நீட்ட மாட்டானேன்னு வருத்தம் அடடா, இப்படி கூட டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா? இருக்கானே. ஐயரே, நம்ம பொண்ணு போலீஸ் ட்ரைனிங் செலக்ட் ஆகி லெட்டர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணணும். இப்ப வந்து ஜாதகத்தை கொடுத்து குழப்பறீங்க. என்னங்க இது? சப் இன்ஸ்பெக்டர் வீடு சம்பந்தமே வந்திருக்கு. போலீஸ் வேலை, ட்ரைனிங், அது இதுன்னு. உங்களுக்கு புத்தி கிடையாது, அறிவு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஐயரே, நான் சொல்றேன், ஒரு நல்ல நாளா பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லுங்க பொண்ணு பாக்க. அதுல ஒரு சிக்கலுங்க யோ, எல்லாத்துலயும் சிக்கல் வச்சு 200 மேல எதுக்கே வந்த? என்ன இல்லைங்க பையன் கேஸ் பிடிக்க போய் அடிபட்டு பாகப்பிரிவினை சிவாஜி கணேசன் லெவல்ல இருக்காரு பரவாயில்லையா ஐயய்ய. பரவாயில்லப்பா நம்ம தான் போட்டோல பாத்துட்டோம்ல அவங்க வந்து என்ன பாத்துட்டு போனா போதும் அப்புறம் என்ன முக்கியமான பார்ட்டியே பரவாயில்லைங்க இது. அப்புறம் என்ன? வர சொல்லவா வர சொல்லியா? ஆடி மாசம் வந்து அப்படியே வர சொல்லியா? அக்கா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சு வாங்க 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 வாங்க. வணக்கம். என்ன ரொம்ப நேரமாயி போச்சு போல இருக்குங்க. 200 மைல் இல்லைங்களா, இடுப்பே ஒடிஞ்சிருச்சு. பராக் பாட்டுக்க உள்ள விட்டுப்பா. நம்ம சம்சாரமுங்க. சும்மா இருங்க, சம்மந்திக்கு முன்னாடி கிண்டல் பேசிக்கிட்டு. ஓடி. அப்புறமுங்க ஊர்ல எல்லாம் மழைங்களா? நான் சின்ன பையனா இருக்கும்போது பெஞ்சது, அப்புறமா பேயவே இல்ல. அது சரி. ராகு காலத்துக்கு முன்னால பொண்ணை பாத்துருவோமே. அங்க பாருங்க, மாப்பிள்ளதான் வெயில் நின்று பாட்டுக்காரு இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு வந்தா முதல்ல சாப்பாடுங்க, அப்புறம் தான் எனக்கு மத்ததெல்லாம். வாங்க மாப்பிள்ளை. இந்த பேரழகிய பாக்குறதுக்கு 200 கல்லு பெண்டு நிமிந்து போச்சு. என்னையா அது ஒரே மலங்காடா இருக்கு? பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி. ஹலோ ஹலோ, மை நேம் இஸ் ராமசாமி, கான்ஸ்டேபிள் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ். கூடிய சீக்கிரமே ஹெட் கான்ஸ்டேபிள் ஆயிடுவேன். என் ரேஞ்சே வேற. அப்புறம் உங்க இஷ்டம். மாமா வீடு ரொம்ப நல்லா இருக்குது. வீடு மட்டுமா நல்லா இருக்கு, வீட்டுக்கு பின்னால கூட ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஊர்ல வீடோட அமைப்பு அப்படி இருக்கு. ஆமா, என்ன பங்காளி திடீர்னு மாமாவை காக்கா பிடிக்கிற? அதான் பொண்ணை தரேன்னு சொல்லிட்டாரு, இலையில சோத்தையும் போட்டாரு. ஆனா பொண்ணை தான் காட்ட மாட்டேங்கிறாரு. ஓ, அதை விட்டமோ? கல்யாணே இங்க வாமா. அது என்ன படிக்காத பொண்ணு மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க நீ? அத்தை மாமனுக்கு சோத்த எடுத்து போடுமா? அட, அதையேங்க பரிமாற என்ன சொல்றீங்க? சம்மந்தி, காலம்பூரா உங்க வீட்டுல வந்து ஆக்கி போட போறா, இன்னைக்கு பரிமாறினா என்ன தப்பு? யோ, சோறு ஓடும் போதே பொண்ணை பாத்துங்கப்பா. இது கூட டைப் நல்லா தான் இருக்குது. என்னமோ நிச்சயார்த்தம் சொல்லி 40 பேர் வருவாங்க, ரவுண்டா சீட் ஆடுற மாதிரி உட்கார்ந்து பொண்ணை கூப்பிட்டு உனக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு சர்க்கஸ் கம்பெனி கேக்குற மாதிரி கேட்பாங்க. இது வந்தமா நேர்கேர் பொண்ணை பார்த்தோமா, பொண்ணை புடிச்சு போச்சு, இலையில உட்கார்ந்தமா, ஒரு வா சாப்பிட்டோமா, மாமா கிட்ட பஸ் காசு வாங்கணுமா, பஸ் ஏறணுமா இறங்கணுமா இருக்கணும்.
மாமா நீங்க ஒரு லேட்டஸ்ட் ரேஞ்ச் மாமா. மாப்பிள நம்ம எப்பவுமே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தான். ஏன் ஒரு நாளைக்காவது துண்டு 3 வெட்டுற மாதிரி வெட்டவே மாட்டீங்களா? நானும் வந்ததுல இருந்து வர லொல்லு பேசுறியா மாப்பிள? யாருங்க? இந்த தமாஸ் பேச்செல்லாம் விட்டுருங்க. அது சரிங்க, நீங்களே பொண்ண ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பாத்துக்குங்க. அது சரிங்க. ஆ! அது எப்படிங்க? இந்த ஸ்பூன்ல சாப்பிடுங்க. வெல்கம் வெல்கம். வாங்கிக்கங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல வாங்கிக்கங்க. உங்களுக்கு நல்லா அறிவுங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருங்க. இந்த 4 கிழமை நட்சத்திரம் எல்லாம் பார்க்காம நாளைக்கு கல்யாணத்தை வச்சிட்டோம்னா பெருசு ஒத்துக்காது. பரவாயில்லைங்க, வெயிட் பண்ணுவோம். வைக்கப்பட்டீங்களா? ரொம்ப நல்லா இருந்தீங்க. எப்படி இருக்குது சாப்பாடு? எங்க வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு என்னையே கேக்குறீங்களா? என்ன சொன்னீங்க? சத்தமா சொல்லுங்க. அப்பா இதுக்கு பேர் தாங்க குசு குசு இல்லாம தெரிஞ்சுங்களா? கல்யாணி என்னவா பண்ணிட்டு இருக்க? சாப்பாடு எடுத்து போடு. வெக்கப்படாம சாப்பிடுங்க. ஊத்து. எனக்கு போடு, இவனுக்கு ஊத்து. மாமா உங்க வீட்டு வேலைக்காரி என் மேல சாம்பார் ஊத்து பாக்குறான். எங்க ஊரா இருந்தா என்ன தூக்கி போட்டு அடிச்சிருப்பேன். எதுமே பாத்து ஊத்து. இதை விட செருப்படி 2 அடி அடிச்சுக்கலாமே. இத போய் நீ கழுவுறாங்க. யோ உனக்கு அறிவு இருக்கா? ஏன் நீ விலை கொடுத்து வாங்க போறியா? ஏண்டி சாம்பார் மேலே ஊத்துற? ஊத்தன இல்ல நான் ஈஸா கை கழுவி வந்திருந்தா எல்லாரும் சாப்பிடுற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஜாலியா பேசிருக்கலாம். ஐயோ ஐயோ அறிவு பிம்பண்டி நீ. இத முன்னக்கூட்டியே சொல்லியிருந்தா நம்ம 2 பேரும் சாம்பார்ல ஒரு சரித்திரமே படைச்சிருக்கலாமே. இப்போ ஒண்ணு கெட்டு போயில. ஓவர் டைம் பேசுவோம். ஆமா எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க, நீங்க போங்க. வயிறு என்னடி இது? வந்து இறங்கணும்னு கப்புன்னு அடிச்சா பேசாம இருந்த, இப்ப செட்டப் ஆனதுக்கு அப்புறம் ஆவுன்னு அடிக்கிறீங்களே. அடிடி அடிங்க. பட் ஒன் திங், ஐ லவ் யூ. அப்ப நாங்க புறப்படுறோம். நிச்சயதார்த்த தேதிய ஊருக்கு போய் எழுது. நல்லது. வணக்கம். மாப்பிள வந்து வண்டியில ஏறப்பா. ஒவ்வொரு கல்யாணம் பண்ணலாம் வாங்க. அங்கங்க சோடி சாண்டிங்களா? மாமா உன் பொண்ணு கூடு. ஐயோ வேண்டாம் இந்த போடா போடா. போய் ஜீப்ல இல்ல, ஏறு. உன் பொண்ணு கூடு. ஊசப்பா. மாமா